சென்னிமலையில இருந்து கொடிவேரிக்கு காசே இல்லாம போறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் எப்படி எடுக்க போறேன்ட்டு எனக்கே இன்னும் தெரியல. ஒருவேளை எப்படியாச்சும் உள்ள போயிட்டேன் அப்படின்னா கொடிவேரிக்கு நிறைய பேர் கூகுள்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத அங்க போய் இன்னைக்கு நம்ம செக் பண்ண போறோம். சென்னிமலையில இருந்து ஒரு எக்ஸல் லிஃப்ட் அடிச்சு பெருந்தரம் வந்துட்டேன். செகண்ட் லிஃப்ட் எக்ஸல் தான். அப்புறம் ஒரு பைக் மில்கி மிஸ்ட் கிட்ட இறக்கி விட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் சீனியர் ஒருத்தவங்களை பார்த்தேன். ஸ்கூல் டைம்ல கேமிங் சேனல் வச்சிருந்தேன். அப்பவே என்ன பாத்துருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணு அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போனாங்க. நான் வந்ததுல இருந்து இந்த சைடுல இருந்து நான் போறக்கு ஆப்போசிட் சைடு அத்தனை வண்டி போகுது. நான் போற சைடு இன்னும் ஒரு வண்டி கூட வரல. லிஃப்ட் கிடைக்காம கொஞ்ச நேரம் திணறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய லிஃப்டே கிடைக்கல. கொஞ்சம் தூரம் நடக்கணும். லிஃப்ட் இப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. மத்தியானம் 12 மணிக்கு வெயில்ல நடந்து போறப்ப இந்த மாதிரி மரத்தை பார்த்தா சொர்க்க மாதிரி இருக்கும். பின்னாடியே வெயில், முன்னாடியே வெயில், நிழல் கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் லிஃப்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூட்ல அவ்வளவா லிஃப்ட் கிடைக்கல. எனக்கு வழியும் தெரியாது. கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டு இருந்தேன். பக்கத்துல என்ன மெயின் பிளேஸ் காட்டுது அப்படிங்கறத பார்த்து வச்சுட்டு அந்த பிளேஸ்க்கு லிஃப்ட் கேட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்ட்டு மனசு தேத்திட்டு போற வழியில ரசிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். மக்களே, இங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு, போய் தண்ணி குடிச்சிட்டு போலாம். வாட்டர் கேன் எடுத்துட்டு போகாம விட்டுட்டேன். சோ காசு கொடுத்தும் தண்ணியை வாங்க கூடாது. போற வழியில எங்க ஃபேக்டரி இருக்கோ அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து கொடிவேரியோட ஆர்ச்சுக்கிட்ட வந்தாச்சு. எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம ஒரு மணி நேரம் முழிச்சிட்டு இருந்தேன். ஒரு பாய்ஸ் கேங் வந்தாங்க. அவங்க கூட பேசி உள்ள போயிடலான்னு பார்த்தேன். அப்புறம் நான் போய் பேசாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. இது மாதிரி 0 பட்ஜெட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் டிக்கெட் எடுத்து உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லி எப்படியோ உள்ள போயிட்டேன். இந்த வீடியோவே இவ்வளவு நேரம் வந்துருச்சு. கொடிவேரியோட கூகுள் ரிவ்யூ கரெக்டா தப்பா அப்படின்ட்டு பாக்குறதுக்கு தான் வந்தோம். அதை அடுத்த பார்ட்டா போட்டுறேன். நம்ம பேஜ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போட போறேன். என்ன பிடிச்சிருந்தா இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டாடா.